ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 5க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சார் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். மகாராஷ்டிராவின் புதிய முதல்வர் பட்னாவிஸ் வந்து என்ன ஆகிட்டாங்க, பதவி ஏற்றுட்டாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததால நம்ம என்ன அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். செகண்ட் நியூஸ் பாருங்கள். விளையாட்டை ஊக்குவிக்கும் மாநிலமாக தமிழகம் விருது, முதல்வர் பாராட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்து தான். ஆனால் பட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கூட்டமைப்பு சார்பில் டெல்லியில் என்ன ஆயிடுச்சுன்னா, சர்வதேச விளையாட்டு கருத்தரங்கம் நடந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்கன்னா, அனைத்து மாநிலங்களும் ஒப்பிடையில் தமிழ்நாடுன்றது விளையாட்டை ஊக்குவிக்கிறதுல சிறந்த மாநிலமாக விளங்குகிறது. அப்போ இந்திய அளவில் 28 மாநிலங்களில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்காங்க விளையாட்டை ஊக்குவிக்கும் மாநிலத்தில். பாராட்டத்தக்க விஷயம் தாங்க உண்மையாகவே. செகண்ட் நியூஸ், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு தொகுதியில் 10 முக்கியமான கோரிக்கைகள் இருக்கும்ல, அந்த 10 முக்கியமான கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு தீர்த்து வைப்பாருங்க. அதாங்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம்ன்றது. ஸோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டர்வியூலும் நீங்கள் பேசலாம் எதனா சொன்னாங்கன்னா. அடுத்தது, ஸோ பொது விநியோக திட்டத்தில் பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டேட்டாஸ் மட்டும் எடுத்துக்கலாம், எழுதுங்க. 1960ஆம் ஆண்டு பண்டித ஜவஹர்லால் நேரு அரசு பொது விநியோக திட்டத்தை இந்தியாவில் அறிமுகம் செய்தது. இந்த பிடிஎஸ் இருக்குல்ல, ரேஷன் கடையை, அது 1960 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவால் தான் என்ன ஆயிடுச்சு, அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நிறைய பேர்கிட்ட அப்போ என்ன பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கொள்முதல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜிகே, 2013ஆம் ஆண்டு உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. உணவு பாதுகாப்பு சட்டம் இப்போ 2013. இதை மட்டும் நோட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான குரல் பார்த்துடலாமா? தாங்குக நாடி தலைச்செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒற்பது வேந்து அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா, ஒருவன் ஒரு குற்றத்தை செய்தானா அந்த குற்றத்தை ஆராய்ந்து அதற்கு ஏற்றவாறு தண்டனை வழங்க வேண்டும். எப்படி தண்டனை இருக்கணும்னா, அந்த குற்றத்தை திருப்பி அவன் செய்யாதவாறு தண்டனை இருக்கணுமா. அப்போ தண்டனை என்பது திரும்ப செய்யாதவாறு ஒருத்தன் அழிச்சானா அவன் தான் நல்ல அரசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேந்துனா என்ன அர்த்தம்? அரசன் அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நோட் பண்ணுங்க. இந்த டீட்டெயில்ஸ் வந்து டிசம்பர் 4லேயே கொடுத்துட்டேன். தொழில்நுட்ப கோரால் தாமதம் BSLV C59. இதை பற்றி ஜஸ்ட் நேற்று நியூஸில் படிச்சுக்கங்க போதும். ஸோ இதை விட்டுடலாம். ஓகேங்க. இது பாருங்கள், நாட்டின் சுயமரியாதை சக்தியாக மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசியில் என்ன இதில் இம்பார்ட்டன்ட்னா, டிசம்பர் 3ஆம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ தினம் டேஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோட் பண்ணி வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதோட தினமணி நியூஸ் பேப்பர் முடியுது. பட் ஆனால் சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஜிகே கொஷனை கேட்டுடலாம் பாருங்கள். இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லிடுறேங்க. சரியா? சரி, ஓகேங்க. இன்றைக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அதை மட்டும் சொல்லுங்கள் போதும். தேங்க்யூ.